மார்ச் 13 நாம எடுத்த ஒரு லைவ் ட்ரேட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஒரு ட்ரேடை சக்சஸ்ஃபுல்லா நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். கிட்டத்தட்ட $3155 ஒரே ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்தோம். அதுவும் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல அந்த நாளிலேயே அந்த ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான். அந்த ஒரு ட்ரேடு நான் எதுக்காக பிளேஸ் பண்ணினேன், அந்த ட்ரேட்ல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் அந்த ஒரு $2.25 லட்சம் ப்ராஃபிட் எடுத்தேன். இதுல நாம பிரேக் ஈவனை எந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கூடவே இதுக்கு முன்னாடி நாம போட்ட லைவ் ட்ரேட்ஸ் எல்லாத்துலயுமே செக் பண்ணி பாருங்க. நாம பிரேக் ஈவனை எந்த லெவல்ல ஒரு அக்யூரசியோட நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அந்த அளவுக்கு கரெக்டான லெவல்ல பிரேக் ஈவனை எந்த டைம்ல யூஸ் பண்ணணுமோ அந்த டைம்ல யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இது கூட நான் அந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு பிரேக் ஈவனை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இது கூட நம்ம நேத்து போட்ட வீடியோல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் இந்த வீடியோலையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அது கூட ரொம்ப டீட்டெயிலா வேணும்னா ஃபேர் வேல்யூ கேப்புக்காக தனியா கூட ஒரு வீடியோ உங்களுக்காகவே நான் மேக் பண்ணி போடுறேன். இதுதான் 12ஆம் தேதிக்கான கோல்டோட சார்ட். இந்த சார்ட்ல கரெக்டா நம்ம ட்ரேட் எடுத்த இடம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நாம இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட்லையும் டேக் ப்ராஃபிட் வந்து ஒரு 3000 பாயிண்ட்லையும் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணோம். செட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிட்டு, அதுவும் நமக்கு எடுத்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 45 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. இந்த கேப்ல நான் பிரேக் ஈவனை எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த நாள் ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இதில் நாம் சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு மென்டார்ட்ட சேர்ந்து அவங்க உங்களுக்கான பேமெண்ட்டுகளை கலெக்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட சேனல்ல அப்படி கிடையாது. எந்த ஒரு ஒளிவு முறையுமே கிடையாது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டைரக்டாவே நான் சொல்லி கொடுக்க போறேன். இதையும் தாண்டி என்னோட பர்சனல் ட்ரைனிங் உங்களுக்கு வேணும், என்னோட 10 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு ஒரு மாசத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட பர்சனல் ட்ரைனிங் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நம்மளோட வெப்சைட் வந்து எக்ஸ்க்ளூசிவா லான்ச் ஆக போகுது. ஒருவேளை இந்த வீடியோவை வரப்போற ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயும் எல்லா இடத்துலயுமே லிங்க் இருக்கும். நீங்க தவறாம அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட பர்சனல் ட்ரைனிங்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு லிமிடெட் ஆஃபர் தான். வெறும் 12 பேரை மட்டும்தான் எடுத்து நாம ட்ரெயின் பண்ண போறோம். அதுவும் யாரு ஃபர்ஸ்ட் அந்த 12 பேர் ஜாயின் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு கூப்பன் கோட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி உங்களோட பேமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். இந்த ஒரு டே ஸ்டார்ட் ஆனதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 200 EMAக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. அந்த ஸ்டார்ட் ஆன டைம்லயே மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்து தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு அந்த ஸ்டார்ட் ஆன லெவலை தாண்டி அதுக்கு பிறகு வச்ச ஒரு ஹையால அதை பிரேக் பண்ண முடியலை. இருந்தாலும் அந்த 200 EMAக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து இருக்கு. மறுபடியும் இது வந்து லோவை தாண்டி இந்த லோ போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ நம்ம இந்த டைம்ல நம்மளால ஒரு பை சைடும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு செல் சைடும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படி ஒரு கட்டத்துல தான் இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட், அதாவது மதியானம் 12 மணி வரை மார்க்கெட் நமக்கு இருந்திருக்கு. அப்படி மதியானம் 12 மணிக்கு மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஹை பாயிண்ட நமக்கு பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஆனாலும் நமக்கு வந்து இது கிளியரான ஒரு அப் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப் ட்ரெண்ட் கிடையாது. குறைஞ்சது ஒரு 2-3 ஹையாவது ஓரளவுக்கு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தா தான் நம்ம இதை வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஆனா இந்த டைம் வரைக்கும், அதாவது இப்போ நான் இதுல கட்டம் போட்டு காட்டிட்டு இருக்கக்கூடிய டைம் வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்குது. ஆனாலும் ஹையர்ல ஒரு 4-5 பாயிண்ட்கள் நமக்கு வந்து மேக் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இந்த மாதிரி நமக்கு வந்து மேக் பண்ணியிருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னா
இப்போ வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் தான். இந்த லைனை நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைனா எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன், இந்த 200 EMA அதை மார்க்கெட் கட் பண்ணி கீழே வந்தால் நம்ம செல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் கன்ஃபர்மேஷன்ல இருந்தோம். தேர்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 3 சப்போர்ட் பாயிண்டை கட் பண்ணுனா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்படி ஒரு தேர்ட் கன்ஃபர்மேஷன். ஃபோர்த் கன்ஃபர்மேஷனா நமக்கு இதுல கிடைச்ச ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கேண்டில் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பியரிஷ் கேண்டில் ஃபேர் வேல்யூ கேப்பை அடைக்கிறதுக்காக இந்த ஹை லெவல் கேண்டில் மேலே போனது தான் எனக்கு வந்து ட்ரேடுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிது. அப்போ நம்ம ஒரு ஹை லெவல் பாயிண்ட் மேலே போன உடனே அந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரக்கூடிய டைமில் நம்மளோட ட்ரேடை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். அப்படி நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிட்டு. இதுக்கு பிறகும் நான் வந்து மார்க்கெட்டை கண்டினியூவாக பார்த்துருந்தால் கூட ஒரு ட்ரேட் வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஹை லெவல் ட்ரேட் அண்ட் ஹை லெவல் ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 2,75,000 ரூபாய் ஒரே ட்ரேடில் ப்ராஃபிட் எடுத்தோம். இதில் மார்க்கெட் வந்து கீழே வர நான் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், பிரேக் ஈவனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கீழே கொண்டு வந்து தான் அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசியோட நமக்கு வந்து இந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு ட்ரேடுகளுக்கும் ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வைங்க, ப்ராப்பரான ஒரு பிரேக் ஈவனை நீங்கள் மேனேஜ் பண்ணி, நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டியிருக்க மாதிரியும் சரி, இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிட்டு இருக்க இந்த ஃபோனில் காட்டியிருக்க மாதிரியும் சரி, பிரேக் ஈவனை கரெக்டான லெவலில் மேனேஜ் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு வேளை மார்க்கெட் அகெயின்ஸ்டாக ரிட்டர்ன் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அந்த ஒரு கான்செப்டில் எல்லா ட்ரேடையுமே எடுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எனிவே இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. நேற்று எடுத்த ட்ரேடுக்கான ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவாக போட்டிருக்கோம். ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 2 நாள் நான் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம லான்ச் ஆக போகிற வெப்சைட்டை வந்து நான் ரொம்ப நல்லதாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிளியராக பண்ண முடியும். ஏன்னா இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணது நான் தான், நம்மளோட டீம்கள் யாருமே பண்ணலை. நம்மளோட டீம்கள் எல்லாமே பாட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணது நான் தான். அதோட பேமெண்ட் கேட்வேலேருந்து ஆரம்பித்து டொமைன் எல்லாமே A to Z பண்ணது நான் தான். மறக்காம வரப்போகிற சண்டே 10 மணிக்கு நம்மளோட வெப்சைட் லான்ச் இருக்கு. வெப்சைட் அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பரும் அதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். யார் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டோ நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸோட அந்த வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் நம்மளோட பர்சனல் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வெப்சைட்லேயே இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக கேட் எப்போவுமே ஓப்பனாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வெப்சைட்டில் உங்களோட பேமெண்ட்டுகளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஜஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் வரும். ரெண்டாவது எங்களோட டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து உங்களுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருவேன். மண்டே டு ஃப்ரைடே எந்த டைமில் உங்களுக்கு ஷெடியூல் தேவைப்பட்டோ அந்த டைமில் உங்களுக்கான ஷெடியூலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ராத்திரி 10 மணி 11 மணி அந்த மாதிரி ஷெடியூல் கிடையாது. 10 மணிக்கு உள்ளாடி எந்த டைம்லனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுனா ஷெடியூல் பண்ணிக்கலாம். அண்டில் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.